அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் தேய்பிறை அஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக தேய்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவர் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு தலமாக இருக்கிறது. அதிலும் தேய்பிறை அஷ்டமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவரை வழிபடுதல் வேண்டுதல் உடனடியாக நிறைவேற்றி வைக்கும் சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்கிறது. புரட்டாசி தேய்பிறை அஷ்டமி மிகவும் சிறப்புக்குரிய நாளாகும். இந்த நாளில் எதற்காக பைரவரை நாம் வழிபடுகிறோம் என்பதை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். பொதுவாக சிவபெருமானின் 64 வடிவங்களில் முக்கியமானதாகவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருப்பது பைரவர் வடிவமாகும். சிவலிங்க ரூபமாக இவரை வழிபடுகிறோம். பைரவரையோ 12 கைகளுடன் நாகத்தை பூநூலாகவும் சந்திரனை தலையில் தரிசித்தும் சூலாயுதம் ஏந்தி பாசக்கயிறு கொண்டு அங்குசம் போன்ற ஆயுதங்களை தாங்கிய திருமேனியாக பைரவரை வழிபாடு செய்கிறோம். கோவில்களில் கிழக்கு அல்லது மேற்கு திசையில் மேற்கு நோக்கி சிவபெருமான் எழுந்தருளுவார். பைரவர் அனைத்து ஆலயங்களிலும் வடக்கு நோக்கியே நின்று அருள் பாலிப்பார். பரமேஸ்வரன் பிரதான வாகனம் தான் ரிஷபம். பைரவரின் பிரதான வாகனம் நாய். ருத்ரம் என்னும் வேத பாகம் பரம்பொருள் சிவபெருமானின் நாய்களின் தலைவன் என புகழ்வது பைரவருக்கு ரூபத்தையே. சிவம் என்றால் மங்களம் என்று பொருள். சிவன் மங்களமூர்த்தியாக திகழ்பவர். இந்த உலகில் 5 தொழில்களையும் புரியும் வகையில் வக்ரம், சாந்தம், வசீகரம், ஆனந்தம், கருணை எனும் 5 குணங்களை கொண்டதன் அம்சங்களை அவர் பிறப்பித்தார். பஞ்ச குணங்களில் பைரவர் வக்ர குணத்தின் அம்சமானவர். பகைவரை அழிக்கும் ருத்ரமூர்த்தியாக விளங்குகிறார் பைரவர். பைரவரை வழிபட பகை முற்றிலும் நீங்கி நன்மை பெருகும். பயத்தை போக்கும் பைரவர் வழிபாடு துன்பம் சூழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தப்ப வழியின்றி தப்பிப்பவர்கள் பற்றி கொள்ள உகந்த வழிபாடுதான் இந்த பைரவர் அஷ்டமி வழிபாடு. பைரவர் காவல் தெய்வம் போன்றவர். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து காப்பவர் தான் நம்முடைய பைரவர். நவகிரகங்கள் சனியின் குருவாக கருதப்படுபவர் தான் நம் பைரவர். பைரவர் தான் பரம்பொருள் சனீஸ்வரனுக்கு ஈஸ்வரன் பட்டம் வழங்கியவர். குருவை வணங்கினால் சீடன் மகிழ்வான் என்பது இயல்பு. பைரவரை வழிபடுவதன் மூலம் சனியினை குளிர்வித்து அவர் பார்வையால் ஏற்படும் கெடுப்பலன்களையும் நலன்களையும் மாற்றிவிட முடியும். அசுர சக்திகளை அழிப்பதற்காகவே அவதரித்த பைரவரை வேண்டிக் கொள்ள பக்தர்கள் தாங்கும் தீய சக்திகளை அவர் அழித்து காப்பார் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக சிவபெருமானுடைய அனைத்து வழிபாடுகளும் காலை சூரிய பகவான் தொடங்கி இரவில் பைரவரிடம் தான் நிறைவு பெறுகிறது. இரவில் கோவிலை காத்தருள்பவர் பைரவர் என்பதனால் அவரின் திருவடிகளில் சாவி சமர்ப்பிக்கும் வழக்கம் உண்டு. ஆலயத்தை காக்கும் கடவுளாக பைரவர் இருக்கிறார். முக்கியமாக பைரவர் அடியார்களின் வீட்டையும் காப்பார். தினமும் கோவிலுக்கு சென்று பைரவரை வழிபட திருடர் பயம் நீங்கி ஆனந்தமாக வாழலாம் என்பது ஐதீகமாகும். பைரவரை வழிபட இவரை சிவப்பு நிற ஆடை அணிந்து சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து சிகப்பு நிற பழங்களை நிவேதனம் செய்து வழிபட வேண்டும். கோவில்களிலும் ராகு காலத்தில் நடைபெறும் பைரவர் பூஜையில் கலந்து கொள்வது அபரிவிதமான நன்மையை கொடுக்கும். இதனால் மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகி வாழ்வை செழிப்படையும். முக்கியமாக பைரவர் வழிபாடு யமபயம் பூக்கும். பைரவர் வழிபாடு செய்வதால் திருமணத்தடை நீங்கி நல்ல திருமணம் கைகூடும். வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் பைரவருக்கு விபூதி அபிஷேகம் செய்வது, விடைமாலை சாற்றி அர்ச்சனை செய்வது, இதனையெல்லாம் செய்தனால் திருமண பாக்கியம் வரவில் கைகூடும். குழந்தை பாக்கியம் பெற தொடர்ந்து 6 தேய்பிறை அஷ்டமி தினங்கள் சிவாலயங்களுக்கு சென்று பைரவமூர்த்திக்கு செவ்வரளி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும். இழந்த பொருட்கள் சொத்துக்களை திரும்ப பெற பைரவர் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை மனமுருகி முருகப்பெருமானை எப்படி வழிபடுவீர்களோ அதுபோல இந்த பைரவரையும் பிரார்த்தித்து அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த குழந்தை பாக்கியத்திற்கு வறுமை நீங்கி வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் வில்வ இலைகள் மற்றும் வாசனை மலர்களால் பைரவரை அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். நோய்கள் தீர மற்றும் பயம் நீங்க முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை ராகு கால தேய்பிறை அஷ்டமி ஆகிய தினங்களில் பைரவருக்கு நடைபெறும் வழிபாடுகளில் கலந்து கொண்டு பைரவருக்கு மஞ்சள் மற்றும் சந்தன அபிஷேகம் செய்து எலுமிச்சை மாலை அணிவித்து அர்ச்சனை செய்விக்க வேண்டும். முக்கியமாக சனிக்கிழமையில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் சனி கிரகத்தால் ஏற்படும் அனைத்து விதமான தோஷங்களும் விலகும்.
முக்கியமாக பைரவரை வழிபட எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் முக்கியமாக அதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பைரவரை வழிபடுவதால் புரட்டாசி தேய்பிரை அஷ்டமி மிகவும் சிறப்புக்குரிய நாளாகும். இந்த நாளில் எதற்காக பைரவரை நாம் வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானின் 64 வடிவங்களில் மிக முக்கியமானதாகும், மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இந்த பைரவர் கருதப்படுகிறார். பைரவர் வடிவம் மாபெரும் சக்தி மிக்கதாகவே விளங்கி வருகிறது. முக்கியமாக சிவனை லிங்க ரூபமாக வழிபடுகிறோம். அதற்கு இணையாக இவரை நாம் இந்த பாசக்கயிறு, அதாவது தேய்பிரை அஷ்டமியில் இவர் பாசக்கயிறுடன் மாபெரும் சக்தியுடன் முக்கியமாக காணப்படுகிறார். முக்கியமாக இந்த தேய்பிரை அஷ்டமியானது செவ்வாய்க்கிழமை காலை 11:10 வரை இருக்கிறது. தேய்பிரை அஷ்டமி திதியில் மாபெரும் சிறப்பம்சம். புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த அஷ்டமி அகோய் அஷ்டமி என்றும் அழைக்கப்படுகிறது. முக்கியமாக இந்த அகோய் அஷ்டமி திதியில் கண்டிப்பாக வழிபட அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கிறது. முக்கியமாக தேய்பிரை அஷ்டமியில் எவர் ஒருவர் பரம்பொருள் இவரை, அதாவது பைரவரை வழிபடுகின்றனரோ அவர்கள் அனைத்து விதமான அபரிவிதமான செல்வங்களையும் மாபெரும், அதாவது யம பயம் ஏதேனும் இருந்தாலும் அதனை வெற்றி பெறுவீர்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.